நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. எஸ், எல்லாருக்குமே பொங்கல் லீவ் ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இன்னிலேருந்தே ஆரம்பிக்குது, இன்னும் சில பேருக்கு நாளையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். என்னடா கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ்லாம் போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இந்த ஒரு வீக்கை ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டின ஆளில் நானும் ஒருத்தன். ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் என்ன தான் நம்ம எவ்வளோ பெருசாக லீவை என்ஜாய் பண்ணாலும், எவ்வளோ நாள் லீவை நம்ம பார்த்துட்டு வந்தாலும், முடிய போகிற அந்த கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து லீவ் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சேங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆக தான் செய்யும். நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் காலேஜ் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருந்த டைமு. அப்போது பஸ்ஸில் வந்து 2 பேர் பேசிக்கிட்டதை கேட்டேன். இந்த பொங்கல் வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஹெச்எம்பி வைரஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 2 வாரம் லீவ் விட்டு அதுக்கப்புறம் 2020 நடந்த மாதிரி அதுக்கு ஒரு வருஷம் லீவ் விட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தானுங்க. எனக்கு உடனே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அட பாவீங்களா, இன்னும் லீவ் ஸ்டார்ட் கூட ஆகலடா, அதுக்குள்ளே ஏன்டா எப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கு, அதை கிரிட்டிசைஸ் பண்ணவும் எனக்கு தோணலை. நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் கேட்டுட்டு. அப்புறம் இன்றைக்கான டாபிக் என்னென்னா, ஃபீட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரீல்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது. காலேஜில் ஃப்ரீ டைம் அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பக்கத்தில் வேறு ஃபோனில் இன்ஸ்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னது, டே நான் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த 18+ கண்டென்ட்லாம் அவ்வளோவா பார்க்கறதில்ல, ஆனால் எனக்கு அது ரிலேட்டடாகவே என்னுடைய ஃபீல்டில் நிறையா வந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். நான் வந்து அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவன் ஃபோனை எட்டி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. யூஸ்வலாக அந்த மாதிரி 1-2 ரீல் வரும் எப்போவுமே மீடியாவில், அது பரவாயில்லன்னு விட்டுலாம். அவன் ஃபீல்டில் ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நீ பார்க்காமலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கே நீ உன் ஃபோனை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரின்னு நான் எடுத்து காமிச்சேன். எந்த தைரியத்தில் எடுத்தேன்னா, நான் வந்து அந்த 18+ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் நான் மீம்ஸ் பார்ப்பேன், சாப்பிட்ற ரீல்ஸ் எதுனா வந்துச்சுன்னா அது நிறைய பார்ப்பேன். அதுக்கப்புறமா செலிப்ரிட்டிஸ் 2-3 பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அந்த போஸ்ட் வரும். இவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. அந்த தைரியத்தில் எடுத்து கொடுத்துட்டு இந்தா பார் அப்படின்னு சொல்கிறப்போ, திறந்து பார்த்த உடனே ஒரு போஸ்ட் வந்துச்சு. ரீலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஏதோ இங்கே காட்டுதே உனக்கு கண்டென்ட்டு, ஏதோ பெரிய ஏமா மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ, நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லையா, அப்போ நம்ம மொபைல் ஏன் அந்த மாதிரி வருதுன்னு பார்த்தா நம்மளது 1-2 தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவன் என்கிட்ட சொன்னான், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி 18+ கண்டென்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அது போனேன், ஆனால் போய் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு அது இன்னும் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு, அது என்ன ஏதுன்னு செட்டிங்ஸ்லாம் கேட்டு நானும் என் ஃபோனில் அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்டென்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஒன்று இன்ஸ்டாலே ரீல்ஸ் இல்லை போஸ்டர்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற சில ஆளுங்க இருக்காங்க, சோலோ கிரியேட்டர்ஸ். 2வது ஸ்டெப் வந்து யூடியூப்பில் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுற சோலோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது கிரிஞ்ச் ரீல் ரியாக்ஷன், மீம் ஆஃப் 2024ங்கிற மாதிரி இந்த மீம்ஸோடைய கம்பைலேஷன்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுவாங்கல்ல, அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து 2வது கேட்டகரியில் வந்துடும். 3வது வந்து காமனாக இந்த இன்ஸ்டாகிராமில் என்னென்ன நடக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதோடைய பெனிஃபிட்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து தெளிவாக எடுத்து சொல்கிற ஆளுங்க இன்னும் சில பேர். இதோடைய கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ. கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று வளரிட்டோம்னா அதை வச்சு நம்ம இன்னொரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி, ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு இறையாக மாறிடுவோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும். ஆனால் நான் அப்படி இல்லைங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் வந்து எப்படின்னா, நம்ம வந்து பெருசாக இந்த சொசைட்டியில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறதுனால அதை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறது எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து என் லைஃப்பில் நான் என்ன க்ரோ த்ரூ பண்ணுறேனோ அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட வந்து இந்த பாட்காஸ்ட் மூலமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் இதால் என்னென்னலாம் க்ரோ த்ரூ பண்ணேன், எனக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யூடியூப்பில் இந்த A2D சேனல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோலாம் போடுவாங்க. அவங்களும் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டை வந்து அள்ளி போட்டு என்னால் கொண்டு வர முடியாது. என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், நானும் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணலாம். சரி, இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த 18+ கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரியில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபீட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகம். ஏன்னா அதர் கண்ட்ரிஸோடைய ரீல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா அவங்க வந்து எதாவது ஒரு கிராஃப்ட்டு இல்லை ஏதாவது ஒரு மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணுறது மாதிரி சொல்கிறேன்னு தெரியுதுல்ல. அதாவது இன்ஃபர்மேட்டிவ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அவங்க அந்த ரிலேட்டடாக இருக்கிற மீம்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய ஃபீட்ஸ்லலாம் வர மாதிரி இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில்.
ஆனால் நமக்கு மட்டும்தான் இங்கே வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதுவும் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதிகபட்சம் ஒன்று மீம்ஸ் இல்லை ரீல்ஸு. நம்ம செவரல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிது. இதுக்கான தொடக்கம் வந்து மேக்ஸிமம் எங்கேருந்து இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் அண்டு பேன் பண்ண ஆப் டிக்டாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து மீம்ஸ் அண்டு போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்புறமா இந்த டிக்டாக்ல தான் வந்து இந்த 1 நிமிஷம் 30 செகண்டுக்கெலாம் வந்து ஷார்ட் வீடியோவாக கண்டென்ட் மேக் பண்ணி போடுற கிரியேட்டர்ஸ்க்கு இருக்காங்களே, அவங்களாம் வந்து வளர ஆரம்பிச்சது. அது பேன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கோடைய லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த 2 ஃபியூச்சர்ஸையும் கம்பைன் பண்ணி தான் கூட இன்க்ளூட் பண்ணிக்கிட்டதுனால தான் இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ நிறைய பேரால் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அசம்ஷன். அண்ட் இன்னைக்கு அந்த மாதிரி ஷார்ட் கண்டென்ட்ஸாக ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க சில கிரியேட்டர்ஸோடைய ரீச் வந்து அவங்களும் நிறைய பேர் ரீச் ஆயிருக்காங்க. அவங்கள வச்சு ட்ரோல் மெட்டீரியலாக போடுறது, அதுக்கப்புறமா வேணும்னு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்கள வச்சு கலாய்க்குதுங்கிற மாதிரியான சில சேனல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்க சேனலே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, 2-3 பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாமும் வர ஆரம்பித்ததுனால இப்போ அந்த ஷார்ட் கிரியேட்டர்ஸோடைய வேல்யூ வந்து ஓவர் டைமில் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிருக்கு. வியூவர்ஸை வந்து ஒரு 1-1.5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி நம்மளை பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட்டில் வந்து மேக்ஸிமம் காமனாக 2 விஷயத்தில் இறங்குவாங்க. அதில் தான் வந்து ஒன்று கிறுக்குத்தனமாக இருந்தால் ஒன்று பண்ணுறது, இன்னொன்று நான் முன்னாடி சொன்னேன் இந்த 18+ கண்டென்ட் மாதிரி. இப்படி இதோடைய ரீச்னால தான் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்னால தான் வந்து நம்மளுடைய ஃபீல்டில், நம்ம கண்ட்ரீஸில் இருக்க ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் அண்டு ரீல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. இதே இன்னொரு டைப் ஆஃப் கேட்டகரியும் இருக்குது. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஒரு ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு நானும் அவனும் இன்ஸ்டாகிராம் பற்றி இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுன்னு. இதே மாதிரி இன்னொரு கான்வர்சேஷன் வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே நடந்துச்சு. இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் என்னெல்லாம் வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோடைய மொபைல்லேருந்து எடுத்து நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ அவனுடைய ஐடியுமே இந்த மாதிரி பொண்ணுங்களுடைய ரீல்ஸை தான் வந்து லைனாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி ஒன்று கிளிக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்போ என்னாச்சுன்னா, ரீலில் இருக்க தம்ப்நெயில் இல்லாமல் உள்ளே வேற ஒரு கண்டென்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாமே வந்து இந்த ஃபேக் தம்ப்நெயில் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். வெளியே இருந்து பார்க்குறப்போ நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறப்போ இது என்ன ஒரு பொண்ணுடைய ஃபேஸ் வருது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் வேற ஒரு கண்டென்ட் இருக்கும். யூடியூப்லுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து புதுசு இல்லை. ஆக்சுவலாக யூடியூப்பில் ஃபேக் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்மெண்ட் ஒன்று இருக்கும். யூடியூப்லேயே வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்டர் செத்து போயிட்டாங்க, இல்லை இந்த ஆக்டருக்கு வந்து இவ்வளோ சம்பளமா, இந்த யூடியூபர் வந்து இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காரா, இந்த பங்களாவில் தான் இவர் ஸ்டே பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து சோலோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்லேயே எடுத்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இன்ஸ்டாலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி மேக்ஸிமம் நிறைய பேர் பேசின மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. 1 நிமிஷம் வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்களா, இல்லை நான் நோட் பண்ண மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் நோட் பண்ணலையான்னு தெரியல. இருந்தாலும் இதை பற்றி ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்ம தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதனால் நடக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு அப்படின்னு பார்க்க வந்தோம்னா, அதுக்கு வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய ஹாபீஸ் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவோம்னா ரீல்ஸ் வந்து நோண்ட ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாது நம்ம எவ்வளோ நேரம் வந்து நோண்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டேயோடைய எண்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தா அரௌண்ட் ஒரு மினிமம் 4 to 5 hours ஆகுது ஒர்க் பண்ணுறதுக்கான டேட்டா வந்து அதில் காட்டும். மொபைல்லே அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்டிங்கில் 2-3 நாள் வந்து ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக தான் தெரியும் நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்குனா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இது யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு எக்ஸாமுக்குன்னு எதுனா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல்லையோ இல்லை எதுனா ஒரு யூடியூப் சேனல்லையோ தான் நம்ம அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் எதுனா பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா சடனாக ஒரு இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணி போவோம். அதுக்கப்புறமா நமக்கே தெரியாமல் அதுலேருந்து ஒரு 4-5 ரீலை வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நடக்குது. இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெஸ்ட்டாக அவங்களுடைய ஃபோனையே வந்து இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணி விட்டுறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட். முடிய வரையும் இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஃபோன்லேயே இருந்தால் கூட நம்மளால் அந்த பக்கம் போகாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அது நமக்கு அட்ராக்ட் ஆகி அதை நம்ம டெலீட் பண்ணி திரும்பி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ரெண்டாவது வந்து அட்டென்ஷன் சீக்கிங். அதாவது நம்ம 1-1.5 நிமிஷத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் பார்க்குறோம், அது ஒன்று மட்டுமா பார்க்குறோம், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்னு ஸ்க்ரோல் பண்ணி அந்த மாதிரி ஒரு 30-40 கண்டென்ட்ஸ் வந்து நம்ம மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா
நம்மளை வந்து ஷார்ட் டைமாக தான் வந்து நம்மளால் நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி சொல்கிறது ஃபோக்கஸாக வச்சுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் சொன்ன இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னையே ஒரு 2 விதமாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய படம் பார்ப்பேன், சீரீஸ் பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சு. லாக்டவுன் ஆரம்பித்த டைமில் தான் வந்து இந்த வெப் சீரிஸ்லாம் பார்க்குற பழக்கம் வந்து வர ஆரம்பிச்சிது. மோஸ்ட் அட் த ஃப்ளெச்சில் வந்து என்னால் ஒரு சீசனில் இருக்க 8 எபிசோடு 12 எபிசோடாக இருந்தால் கூட அது என்னால் 1 or 2 டேஸில் வந்து முடிச்சிட முடியும். அந்த மாதிரி வெறித்தனமாக உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு இருந்த ஆள் தான் நான். நீ அப்படி பண்ணதுக்கு பேர் டைம் வேஸ்ட் தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரி ஓகே, அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோ நேரம் ஒரு கண்டென்ட்டை பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அது மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து மண்டியில் ஏற்றிப்போம். அது நமக்கு ஒரு பாயிண்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது புது விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு த்ரூவாகவும் இருக்கும். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் வர ஆரம்பித்ததில் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு படத்தையே வந்து பாஸ் பண்ணி 4 நாளாக பார்க்க ஆரம்பிச்சேன். சீரீஸை வந்து பார்க்க ஆரம்பித்து 2-3 எபிசோட்லேயே வந்து நிப்பாட்டிட்டு அதை அப்புறம் அப்படியே மறந்து விட்டுட்டு போயிடுறது எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேர் கூட எனக்கு என்னமோ இன்ஸ்டாவில் ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா என்னுடைய வீடியோவோட ஆவரேஜ் டியூரேஷனே வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு அப்லோட் பண்ணேன்னா அதில் பாதி டியூரேஷன் வரைக்கும் தான் எனக்கு காட்டுது. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு வீடியோ பார்த்தோன்னா அந்த வீடியோவுக்கு வியூஸ் வந்து அவ்வளோ சரியாக வரதே கிடையாது. நான் சொன்ன பாயிண்ட் மாதிரி தான் நிறைய டைம் ஆஃப் கண்டென்ட்டை வந்து இப்போது நம்மளால் அட்டன் பண்ண முடியல, ஃபோக்கஸாக நம்மளால் பார்க்க முடியலங்கிறது என்னை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்டா இவ்வளோ நேரம் நல்லா பொறுப்பாக தானே பேசிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு உன் சேனலுக்கு ஒன்றுன்னு சொல்லி குதிச்சு எந்திரிச்சு வர நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. அது வழி வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி நான் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு. அதை அப்படியே மறந்து விட்டுருங்க. அப்படின்னா இது வெறும் டிஸ்அட்வான்டேஜஸாக மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஈடுகட்டுற மாதிரி. சில பேருக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் அவங்களுடைய டேவை வந்து எப்படியாவது ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி போடுறதும் கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். அண்ட் இது பெரிய பிஸ்னஸ்க்கெலாம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அவங்களுடைய ப்ராடக்டையோ இல்லை எதுனா ஒரு ப்ரொமோட் ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த கம்பெனி கூட கொலாப் பண்ணி வேறு ஒரு செலிப்ரிட்டியை வச்சு போட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேம் ஆஃப் டைம்லேயே வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனை வந்து அவங்க நடத்தி முடிச்சிடுறாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இந்த வேலை முடியுது. இது வந்து இதோடைய பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, கடைசியில் நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருடைய மைண்ட்லேயும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் முக்கியம். இவ்வளோ தூரம் நான் வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விடவும் நிறைய பேருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இதை இந்த லிமிட்டில் யூஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை நீங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் இனிய வருஷமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. ஸோ அவ்வளோதான், பேச வந்த எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறந்து விட்ட சில விஷயம், உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது விஷயம் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, டைரெக்டாக அங்கே வந்து உங்களுடைய பதிவுகளை கொட்டுங்க, நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் அந்த படம் எல்லாத்துக்குமே வந்து ரிவ்யூ பண்ணோன்னா மாட்டினான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆல்மோஸ்ட் எதுனா ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் இந்த பொங்கலுக்கு வந்து எத்தனை படம் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண டாப் 10 அண்ட் அண்டர் ரேட்டட் மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு ஒன்று இருக்கும். அந்த எபிசோடோட எண்டில் வந்து சூக்ஷ்மதர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணிருப்பேன், மலையாளத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை அப்போ பண்ணியிருந்தப்போ மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு, எல்லோரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அதோடைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ தமிழ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரியான கண்டென்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.